பூமியில கருப்பு கலர், வெள்ளை கலர், பச்சை கலர்ல கூட பாத்திருப்பீங்க. ஆனா அது பிங்க் கலர்ல இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிங்க் பேப்பர்னு சொல்லப்படுறது நம்ம கருப்பு பேப்பரை சாப்பிட்டா எப்படி காரமா நெடியரும் அந்த மாதிரிலாம் இல்லாம லைட்டா ஸ்வீட்டா இருக்குமா. ஆனா இது பெப்பர் குடும்பத்தை சேர்ந்ததே கிடையாது. இது பாக்குறதுக்கு பெப்பர் மாதிரியும் அதுல இருக்கிற காம்பவுண்ட் கொஞ்சம் இதுல இருக்கிறதால இதுக்கு இந்த பேர் வச்சுட்டாங்க. இத டெசர்ட்டுக்கு பர்ஃபியூம் செய்யலாம் கூட யூஸ் பண்றாங்க. இன்னுமே நீங்க முட்டையை வாங்கி வந்துட்டு உங்க கை வலிக்கு ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இனிமே அப்படி போடவே வேண்டாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் எக் ஃப்ரையர் மிஷின் இப்படி ஒரு மிஷின் இருக்குது. நீங்க வாங்கி வர முட்டையை இது லோட் பண்ண வேண்டிய இடத்துல லோட் பண்ணிட்டு எண்ணெயும் தேவையான இடத்துல ஊத்திட்டு அங்க எவ்வளவு எண்ணெய் தேவைன்னு செட் பண்ணி அந்த முட்டை எப்படி வேக வைக்கணும் செட் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆம்லெட் அடுக்கடுக்கா வந்துடும். மிஷினோட விலை 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. 10-15 ட்ரோன் ஒரே ரேக்ல அடிக்கி அது வெள்ள புள்ளிலேயே வச்சுட்டு போறாங்கல்ல. ட்ரோன் ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரோன் அடுக்கிற முறை தான் இது. 100ல இருந்து 1000கணக்கான ட்ரோன்ஸ் ஒன்னு சேர்ந்து அதுக்கு முன்னாடி இந்த வேகத்துல இந்த லைட் தான் எரியணும்னு ப்ரோகிராம் பண்ணி வச்சு அனுப்புவாங்க. அந்த ட்ரோன் எல்லாத்தையும் எங்க வைக்கணும்ங்கறத முன்னாடியே மார்க் பண்ணி அத ரேக்ல வச்சு கொண்டு போயிட்டு கரெக்டா அந்த புள்ளியில வைக்கணும். இதுல ஒரு ட்ரோன் தப்பா இருந்தா கூட மொத்த ஷோவும் கெட்டுச்சு. ஏன்பா இதுக்கெல்லாம உட்கார்ந்து யோசிச்சு ஒரு ப்ராடக்ட்ட தயாரிப்பாங்கங்கிற அளவுக்கு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனீஸ் கம்பெனியான சைமன்ஸ் குரூப்ங்கறவங்க தி பவுன்சிங் பெட்னு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெட் பாக்குறதுக்கு என்னமோ நார்மலா தான் இருக்கும். ஆனா அது கூட ஒரு ரிமோட்டையும் கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட்டை வச்சு அந்த பெட் எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகணும்ங்கறத கண்ட்ரோல் பண்ண முடியும். இத மசாஜுக்காக ரெடி பண்ணி ப்ரமோஷனுக்காக எப்படி பண்றாங்கன்னு பார்த்தா ரெடி பண்ணது அதுக்கு தானா. ஃபவுண்டேஷன் எத்தனை அடி போட்டு வீடு கட்டுறதுக்கே நம்மள பயப்படுறோம். ஆனா வெறும் கல்லு மேல மரத்தை நட்டு வீடு கட்டணும். கல்லு மேல அப்படியே மரப்பீச ஃபவுண்டேஷனா போட்டு வீடு கட்டுறது தான் இஷிபாட்டே டெக்னிக்னு சொல்றாங்க. ஜப்பான்ல அடிக்கடி நிலநடுக்கம் வருங்கிறதால நல்ல ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்லாம் போட முடியாது. இது எப்படி ரொம்ப நாளைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல சில பில்டிங் வந்திருக்கு. ஈஸியா கழட்டி மாட்டிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்ல இருக்கதால பூச்சும் வராது. நம்ம ஊர்ல பண்ண மரத்தோட பூவை சீவி விட்டு அதுல இருந்து கல்லு ஜாகரில எடுக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி மலேசியா, மியான்மர், இந்தோனேஷியா சைடுல இந்த ஆரன் ட்ரீயை பயன்படுத்துறாங்க. இதுவும் ஒரு பாம் ட்ரீ தான். காய் காய்ச்சது அந்த காயெல்லாம் வெட்டி போட்டு அந்த பூவோட தண்டை சீவி அதுல கண்டெய்னரை மாட்டி அந்த தண்ணி எடுப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போது அந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறத தடவி போட்டு மறுபடியும் சீவிட்டு ஒரு நாளைக்கு 15ல இருந்து 20 லிட்டர் கிடைக்குமா.